MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். ஆளுநரை கண்டிச்சு நடத்துறாங்க. ஆளுநர் கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. எதுக்காக கண்டிக்கிறான்னு சொல்லுங்க, பதில் சொல்லுவோம். சட்டப்பேரவைக்குன்னு ஒரு மரபு இருக்கு. இந்த மரபு எப்ப ஆரம்பிச்சது? 91க்கு முன்னாடி. சரி, தமிழ் தாய் வாழ்த்து எப்ப ஏற்கப்பட்டது? அங்க பதில் சொல்ல விட மாட்டேன் உங்களை. 91ல வந்தது மரபாயிருச்சு. 1951ல இருக்கிறது மரபு கிடையாதா சார்? 40 வருஷம் 91ல வந்தது 25 வருஷத்துல மரபாயிருச்சு. நான் சொல்லுது 1951ல வந்து 70 வருஷம் முன்னாடி அது மரபுலையான்னு சொல்லுங்க. 47க்கு முன்னாடி இன்னொரு இருந்துச்சு, அதுவும் மரபு தான் சார். தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டானாரா? மரபை மீறதுக்கு 3 நிமிஷம் 42 செகண்ட் ஒரு தேசிய கீதம் அனுமதிக்கப்பட்ட அளவு. உங்களுக்கு என்ன கெட்டுருச்சு? அதை ஒரு தடவை அடிச்சலா கூட போடுங்க. சபாநாயகர்ட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு, ஏற்கல. தேசிய கீதம் வந்து பாட முடியாதுன்னு சொல்றது அவமரியாதையா? முடியாதுன்னு சொல்லி ஏற்கல என்ன அர்த்தம்? ஊர்ல தேசிய கீதம் ஒரு நிகழ்வினுடைய இறுதியிலும் தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் பாடப்படுது. எங்க போட்டு? தமிழ்நாடு சட்டமன்றத்தோட 30 வருஷம் வரலாறு இல்ல சார். சட்டத்தை மீறீங்க, மீறக்கூடாதுன்றது. அப்படின்னா ஆர்டரே போடலாமே, ஏன் வேண்டுகோள் வைக்கணும்? சண்டை தான் போடணும். சட்டையை பிடிக்க முடியாதுல்ல, நல்லா இருக்காதுல்ல. ஆர்டர் போட்டு ஆர்டரை கேட்கலனா நீதிமன்றம் ஆர்டர் இருக்குங்க, நீதிமன்றத்துக்கு ஏங்க அவர் போகணும்? அப்புறம் ஏன் வேண்டுகோள் வைக்கணும்? சீமான் சொல்றாரு அவர் சட்டமன்றத்துல இருந்து இல்ல தமிழ்நாட்டை விட்டே போயிருக்கலாம் அப்படின்றாரு. அவர் சொல்ற காலம் போக முடியுமா? அவர் பிரதமர் ஆயிட்டு பாடி போடுவாங்க. அவர் முதலமைச்சர் ஆகட்டும், அப்புறம் பண்ணணும். தமிழ் தாய் வாழ்த்தை தப்பு இல்லாம பாடுவேன்னு சொல்ற கவர்னர் உங்களுக்கு கசக்குது. தமிழ் தாய் வாழ்த்தை நான் வேற வச்சிருக்கேன், உங்க தமிழ் தாய் வாழ்த்து ஏற்க முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு இனிக்குது. அப்படி சொல்றவர் கூட ஆளுநரோட இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறார். அவர் கண்டிக்க போட்டோம், நானே சொல்லுங்க. விஜயும் தான் எதிர்க்கிறாரு. விஜய் வந்து ஒரு பழக்கம் வச்சுட்டாரு. இப்ப தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. பெஞ்சல் புயல் எப்ப நடந்துச்சு? முதலமைச்சரே போயிட்டு வந்து அந்த மேட்டர் முடிச்சு அடுத்த மேட்டர் போயிட்டாரு. இவர் வந்து பெஞ்சல் புயல் தென்னை மரத்துல ஒரு குத்திட்டோம், பனை மரத்தை குத்தலன்னு அங்கோட ஒரு குத்திட்டோம். அதுதான் இப்ப வந்து அந்த அறிக்கை எடுத்து பாருங்க. அண்ணன் சீமானும் தளபதி விஜய் அவர்களும் பிரதமராகவும் ஜனாதிபதியா வந்துட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன் மாத்திடுவோம், அன்னைக்கு நம்ம வந்து ஜனாதிபதி கவர்னர் போஸ்ட் எடுத்துவோம். நாள் பூரா வந்து புகழ் பாட முடியுதுல. நாள் பூரா வந்து அரசாங்கத்தை பத்தியும் திராவிட மாடல் பத்தியும் முதலமைச்சர் பத்தியும் துணை முதலமைச்சர் பத்தி எவ்வளவு புகழ் பாட முடியுது. ஒருத்தர் தேசிய எக்ஸ்ட்ரா பாடினாங்க, ஏன் பாடணும்னு கேக்குறாங்க. நேற்றைய தினம் ஆளுநர் சட்டப்பேரவைக்கு உள்ள போன ஒரு 9 நிமிடங்களுக்குள்ள மீண்டும் வெளியேறிட்டாரு. தேசிய கீதத்திற்கு சரியான முறையான அல்லது தான் வேண்டுகோள் விடுத்தபடி அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் முன்னிறுத்திருந்தார். அதை கண்டித்து இன்னைக்கு திமுகவினர் மாவட்டந்தோறும் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? நான் நேற்று விஷயம் பற்றி நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் சொல்கிறேன். அதை தாண்டி இன்றைக்கான விஷயம் பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா, சம்பவம் நடந்து 24 மணி நேரத்தில் திமுக வந்து ஒரு போராட்டம் அறிவிக்குது தமிழ்நாடு முழுக்க. அந்த போராட்டத்துக்கு எப்போ அனுமதி கேட்கப்பட்டது, எப்போ அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்லணும். ஈரோட்டில் நான் வந்து கடந்த இடைத்தேர்தல் வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். அங்கே மக்கள் மன்ற மாதிரி அங்கே ஒரு பிளான் பண்ணேன். அது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. எஸ்பி வந்து எழுதி கொடுத்தாரு, சட்டம் ஒழுங்கு எங்களால் காப்பாற்ற முடியும். அதை வச்சு நான் கேஸ்லாம் போடலாமல் பார்த்தேன். பட் இல்லை, நமக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே அப்படின்னால சரின்னு அப்படி விட்டேன். மற்றவங்கெல்லாம் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் 7 நாள் முன்னாடி கொடுத்தீங்களா, 10 நாள் முன்னாடி கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அனுமதி மறுத்துடுறாங்க. பாஜக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக எல்லா கட்சியும் இன்னைக்கு கண்டிச்சிருக்காங்க. 24 ஹவர்ஸ் தமிழ்நாடு முழுக்க எப்படி அனுமதி கிடைச்சது திமுக? ஒன்று, திமுகவுக்கு அனுமதி கொடுக்கல, நாங்களாம் கொடுக்கலையே அப்படின்னு போலீஸ் சொல்லிச்சுன்னா அத்தனை பேர் வந்து அக்கா கனிமொழியிலேருந்து RS பாரதியிலேருந்து ஆராசிலேருந்து அத்தனை பேர் மணி வழக்கு போட்டிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி. அனுமதி இல்லாமல் போகிறாங்க. ஏன்னா எல்லா தமிழிசை அக்கா மேலாம் வழக்கு எல்லாருமே போட்டிருக்காங்க. இல்லை அனுமதி கொடுத்துட்டோம்னு எப்படி 24 ஹவர்ஸ் எப்படி போட்டிங்க? அதில் வந்து எப்படி அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடாதா? அப்போ ஒரு முக்கியமான இட பிரச்சனை வராதா? போக்குவரத்துக்கு பாதிப்பு வராதா? 24 ஹவர்ஸ்க்குள்ள யார் யார் வரப்போறா எல்லாம் முடிஞ்சு பண்ணிடலாம். அப்போ ஆளுங்கட்சினா வேறு மாதிரி, மற்ற கட்சினா வேறு மாதிரி, பாரபட்சமாக தான் செயல்படுவோம் அப்படின்னு போலீஸ் வந்து ஓப்பனாக ஒப்புக்குதான். இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை சார், ஆளுங்கட்சி அல்லது திமுக வந்து போராட்டத்தை சரியாக நடத்திடும், பிரச்சனை வராது சட்டம் ஒழுங்குக்கோ அல்லது பொது அப்படின்னா காவல்துறை சொல்லட்டும். எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒழுங்கற்றவங்க, எதிர்கட்சிகளால் ஒழுங்காக ஒரு போராட்டம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு மேலே நீங்கள் போக்குவரத்து விதிமீறல் ஆயிரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும், வந்து முன் அனுமதி பெறணும், 7 நாள் ஆகணும், 10 நாள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? போராட்ட வரையறை போராடிக்கிறாங்க. இல்லை சார், டிஎம்கே சரிங்க, போராட்ட வரையறைக்குள்ள இருக்கு. போராட்ட வரையறை இடத்தை தான் எங்க கேட்டாங்க. அக்கா தமிழிசை வந்து இந்த குழந்தைக்கு பாதிப்பு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிப்பு ஏற்பட்ட போது வள்ளூர் கூட்டத்தை அனுமதி கேட்டாங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், அவங்க வந்து அண்ணா சாலையில மறியல் பண்ண போறேன்னு சொல்லல, அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகிட போறேன்னு சொல்லி சொல்ல. சரிங்களா? இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு அதெல்லாம் அனுமதி கேட்டது என்ன, நீங்க ரிஜெக்ட் பண்ணது அதை பேசுவோம். யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணாங்க, சும்மா நம்ம ஜல்லி அடிச்சு பண்ண வேண்டாம். அனுமதி கேட்டது எதுக்கு, அது கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். எல்லா கட்சியும் டங்ஸ்டனுக்கு வந்து மூடணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லி முடிச்சிருச்சு. டங்ஸ்டன் நாங்கள் கொண்டு வர போகிறது இல்லைங்க, நீங்கள் மாநில அரசு தான் ஏலத்தில் கையெழுத்து போட போகிற தமிழக அரசு, அதனால ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ரீவிசிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மதிமுகவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க, அனுமதி கொடுக்குறீங்க.
அமித்ஷா வந்து அம்பேத்கரை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு. அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, நான் வந்து அம்பேத்கர் சொல்கிறேன்னு நான் வந்து உங்களுக்கு என்ன தப்பு சொன்னேன்னு தெளிவாக கேட்டார். அன்னைக்கே பிரஸ் மீட் கொடுத்தா, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அனுமதி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன், காவல்துறை அறிவிச்சிருட்டோம், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கும் கூட்டணிக்கு மட்டும்தான் அனுமதி, மற்றவர்கள் கிடையாது, முடிஞ்சு போச்சு கதை. அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்கல்ல. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஜனநாயகபூர்வமாக நடக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போட்டு வரும் வராது காத்திருந்து. நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன், சாணக்கியா சார்பாக கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன். இதே மாதிரி ஒரு மக்கள் இறங்கமாக இருந்துச்சு. அதுக்கு அனுமதி கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பத்திரிகைக்காரர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு நான் அரசியல் சார்பாகவே இருந்துட்டு போய் என்ன பிரச்சனை? அரசியல் சார்பாக நான் பாஜக ஆதரவாக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வச்சுக்க, என்ன பிரச்சனை? திமுக ஆதரவாக ஒரு கூட்டம் நடக்கலாம், பாஜக ஆதரவாக ஒரு கூட்டம் நடக்கூடாதா? அப்போ நீ என்ன விரும்புறீங்க சார்? திமுக கூட்டணி கட்சிக்கு மட்டும்தான் சார் எழுதிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் மறுக்க போகிறாப்பா? அவ்வளோ பார்த்துக்கணும், ஜனநாயகம் எப்படி நடக்கட்டும், தேர்தல் வருது பார்த்துக்கணும். இது இப்படி ஒரு பாரபட்சமாக செயல்பட்டால் காவல்துறை, அரசாங்கம் அரசியல் பண்ணது வேற விஷயம், காவல்துறை அதான் பண்ணுன்னா அப்புறம் என்ன கணக்கு? எல்லாரும் தமிழிசைக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க, விஜய் டிடிவி இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு, பிரேமலதா கேள்வி எழுப்பியிருக்காங்க, அண்ணாமலை எழுப்பியிருக்காரு, இபிஎஸ் எல்லாரும் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களே சிலர் இதை விமர்சிச்சிருந்தாங்க, போராட்டங்களுக்கு அனுமதி இருக்கிறதுல. பின்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலர் ரொம்ப தெளிவாக எழுப்பியிருக்கிறாரு, பாலகிருஷ்ணன் வந்து என்னங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எழுப்பியிருக்கிறார். அப்புறம் இதான கேள்வி நீங்க. அப்போ நீங்கள் ஆனால் 24 ஹவர்ஸ் திமுக தமிழ்நாடு முழுக்க எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுது? யார் வரப்போறா, யார் சிறப்பு விருந்தினர், எவ்வளோ கூட்டம், விஜய் கட்சியோட மாநாட்டுக்கு எவ்வளோ கேள்வி எழுப்புனீங்க, எவ்வளோ சேரு, எவ்வளோ காரு, எவ்வளோ லாரி, எவ்வளோ ஆண்கள், எவ்வளோ பெண்கள், எங்கே போக்குவரத்து நிறுத்தம், எவ்வளோ கேள்வி கேட்டீங்க? இதாக ஒரு கேள்வி கேட்டீங்களா? திருப்பூர்லேயே ஈரோட்லேயும் தெரியல, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்கூலில் கொண்டு எல்லாம் வந்து பக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடம் வந்து எல்லாம் காரை கொண்டு அடிச்சுட்டாங்க, ஸ்கூல் கிரவுண்டே போகிறாங்க காரை. நாங்கள் நியூஸ் போட்டிருக்கோம். யாரா கேட்கல தமிழ்நாட்டில்? ஸ்கூல் கிரவுண்ட் வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான பார்க்கிங் இடமா? அரசு பள்ளி கொண்டு ஏற்றி நிப்பாட்டிடுவீங்களா நீங்கள்? அது அரசு பள்ளி, நம்ம பள்ளி தான். அரசு பள்ளினா திமுக அரசு, திமுக நடத்துது, நாங்கள் போராட்டம், அப்போ எங்கே நிப்பாட்டி பண்ணுவீங்களா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா நாட்டில்? எஸ், இந்த விமர்சனம் இருக்குது சார். அதை தாண்டி அவங்க நடத்தின போராட்டம் ஆளுநரை கண்டித்து நடத்துகிறாங்க. ஆளுநர் கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஆளுநரை கண்டிக்க அவர் உரை நிகழ்த்த வராரு, உரையை வாசிக்காமலே போயிடுறாரு. நீங்கள் தான் நிறைவேற்றிதான் சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு டெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் சட்டமன்றத்துடைய அலுவல் குறிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஆளுநர் வெளிநடப்பு பண்ணார்னு பதிவு இருக்கு. சட்டமன்ற குறிப்பை நீங்க எடுங்க. இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து நேற்று 2025 ஜனவரி 6ஆம் தேதி சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து உரை நிகழ்த்தினார், படிப்பு ஏற்கப்பட்டதுன்னு இருக்கும். அங்க வெளிநடப்பு பண்ணார், தமிழ்தாய் வாழ்ப்பு தேசிய ஏதாவது பிரச்சனை எங்கேயா பதிவு இருக்கா? அப்புறம் என்ன பிரச்சனை? பதிவுல இருக்காது, சட்டப்பேரவை குறிப்பில் இடம் பெற்றிருக்காது. கண்டிக்கிறது காரணம் சொல்லுங்கன்ற. இல்ல சார், 20-30 வருஷம் தான் இந்த மாதிரி பேசலாம். ஆனா இப்ப எல்லாருக்குமே தெரியும்ல அவர் போனது வெளியில. அதான் இல்லைங்க, நான் அது எனக்கு தெரியும். நான் கேட்கறது திமுக கண்டிச்சது இல்லையா, எதுக்குன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக கண்டிக்கிறான்னு சொல்லுங்க, பதில் சொல்லுவோம். சட்டப்பேரவைக்குன்னு ஒரு மரபு இருக்கு. மரபு இந்த மரபு எப்ப ஆரம்பிச்சது? நீங்க 2 நாள்ல ஃபுல்லா படிச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. இந்த மரபு எப்ப ஆரம்பிச்சது? ஜெயலலிதா டைம்ல 91க்கு முன்னாடி. சரி, தமிழ்தாய் வாழ்த்து எப்ப ஏற்கப்பட்டது? வாங்க, பதில் சொல்ல விட மாட்டேன் உங்களை. நீங்க நினைச்சிட்டு இருக்க தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் அரசுக்கு தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்று உருவானது எப்ப? 1947 51 52 67 திமுக ஆட்சி வந்தா எப்ப சொல்லணும் நீங்க? அதன் பிறகுதான் 70கள். அதற்கு பிறகு திமுக ஆட்சியில் இருந்துச்சு சரிங்களா. 89 91 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு சரிங்களா. எப்ப தமிழ்தாய் வாழ்த்து சட்டத்தில் பாடப்பட்டது? ஜெயலலிதா ஆட்சி காலம். ஜெயலலிதாக்கு முன்னாடி கருணாநிதி தான் தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்கிறார் முதலமைச்சராக இருக்கும்போது. அவர் ஆட்சியில் எப்ப பண்ணப்பட்டு சொல்லுங்க. 91க்கு முன்னாடி எப்ப? அப்ப மரபு எங்க வந்துச்சு? அதன் பிறகு தொடர்ந்து நடத்துறாங்கல்ல. ஓகேவா? பிறகு திமுக நடத்துது. ரைட். 91 ஒரு அப்டேட் தானே சார். ரைட். அப்டேட்லாம் சொல்லாதீங்க. நீங்க கொண்டு வந்தது நீங்க கருணாநிதி தான கொண்டு வந்தாரு. அவர் கொண்டு வரல. அவர் கேட்டு மத்திய அரசு அனுமதி கொடுத்து சரிங்களா. ஒவ்வொன்னு தானே சார். அத மாதிரி வாங்க நீங்க கொண்டு வரல. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து செஞ்சீங்க. ஆனா வந்து அங்க சட்டசபையில மரபா கொண்டு வரல. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், மரபு வந்து 91 ஜூலைல தான் முதல்ல ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது ஜெயலலிதா கொண்டு வந்திருந்தா கூட அது திமுகவும் கடைபிடிக்குது. நீங்க எவ்வளவு நல்லவர்னு எல்லாரும் தெரியுமே. அது ஒரு ரைட்டா. 91ல வந்தது மரபாயிருச்சு. 1951ல இருக்கிறது மரபு கிடையாதா? சொல்லுங்க சார். 40 வருஷம் 91ல வந்தது வந்து 25 வருஷத்துல மரபாயிருச்சு. நான் சொல்றது 1951ல வந்து 70 வருஷம் முன்னாடி அது மரபுலையான்னு சொல்லுங்க. 47க்கு முன்னாடி இன்னொரு இருந்துச்சு, அதுவும் மரபு தான் சார். எது வாங்க அடுத்து. 47க்கு முன்னாடி பிரிட்டிஷ் பாராட்டி அது வேணுமா உங்களுக்கு? ஒவ்வொன்றும் மாறி வந்திருக்குல்ல சார். பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி நம்ம மரபு சொல்லுங்க, இந்திய மரபு சொல்லுவீங்க. 70 வருஷமா இந்தியாவில் ஒன்று இருக்கு. 51 52 எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் ஏற்கப்பட்ட 49ல ஏற்கப்பட்டு 51ல முதல் தேர்தல் நடந்த பிறகு இந்தியா முழுக்க குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் ஒரு இடத்துக்கு போனால் என்ன செய்யணும் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கு. எந்த குழப்பம் அதில் ஏதாவது மாற்றிருக்காங்களா? இல்லை RN ரவி வந்து புதுசாக ஏதாவது கேட்கலாம்.
புதுசா தான் கேட்கிறார். தமிழ்நாட்டுல மாத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியல. 91க்கு பிறகு இதுதானே. உங்களுக்கு தெரியல. அதான் சொல்ல வரேன். அதை தான் சொல்ல, நீங்க இடையில மாத்தினீங்க, மாத்தக்கூடாது, நம்ம கான்ஸ்டியூஷன் படி போனார். ரெண்டாவது அப்படின்னா முதல்வர்கள் கொடியே ஏற்ற முடியாதே சார். ஏங்க நீங்க ஏதோ சம்பிரதாயத்தை இதையும் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. இதுல வந்து இது எழுதப்பட்டதுங்க, அது வந்து மரபுங்க, கொண்டு வரும் இதுல எழுதப்பட்டவருக்கு மரபு என்னன்னு பாத்துங்க. இதை நான் சொன்னதுனால சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். மரபா கான்ஸ்டியூஷன் தாங்க மிஞ்சும். சரிங்களா? எங்க ஊர்ல நம்ம வந்து ஆடு கோழி பலிக்கிறதுக்கு தடை கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்னாடி 1000 வருஷமா நம்மகிட்ட பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப எது நிற்கும்? 1000 வருஷமா எனக்கு மரபு இருக்கு. சட்டம் வந்து தடுத்தீங்களா இல்லையா? அப்ப எது விஞ்சி நிற்கும்? நின்னுச்சு. அதுதான் பாயிண்ட். மரபு நின்னுச்சு. மரபு அவங்க மாத்துனாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க சட்டம் இருந்தா சட்டம் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல சார், சட்டங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எழுதுறது தானே. நீங்க வேற ஏதோ குழந்தை விளையாட்டு விளையாட வந்திருக்கீங்க. இல்ல சார், ஜல்லிக்கட்டுக்கும் இப்படி சட்டம் உண்டாங்க, அப்புறம் மாத்துனாங்க. ஜல்லிக்கட்டு சட்டம் கொண்டு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி சார், அது மாத்தணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சட்டமா மாத்தினாதான் ஆட முடிஞ்சது. அது தெரியுதா உங்களுக்கு? மரபு 1000 வருஷம் இருக்கும். சட்டம் தான் தடுத்தது, சட்டம் தான் அனுமதித்தது. புரியுதுங்களா? அப்ப சட்டம் இருந்தா தான் செய்ய முடியும். இந்த இடத்துல வெறும் மரபு வச்சுட்டு இருக்கீங்க. மரபு வந்து அவர் மாத்தல, மரபை வந்து மீறல. தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டானாரா? மரபை மீறதுக்கு பாஸ் முதல்ல ஒரு தடவை எக்ஸ்ட்ரா வந்து 3.25 நிமிஷம் 3 நிமிஷம் 42 செகண்ட் ஒரு தேசிய கீதம் அனுமதிக்கப்பட்ட அளவு. உங்களுக்கு என்ன கெட்டுருச்சு? அதை ஒரு தடவை அடிச்சலா கூட போடுங்க. முதல்ல போட்டுக்குங்க, ரெண்டாவது போட்டுங்க. இவரே 2022ல இப்படிதானே நின்னாரு. ஒன்னும் பிரச்சனை அப்ப இல்லையே. நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் தானே மாத்திரம். நான் உங்க கருணாநிதி வந்து ஏன் வந்து 72ல கொண்டு வரலாம் சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஒன்னொன்னா கொண்டு வரதான் சொன்னீங்களா? கொண்டு வந்திருக்கலாம்ல. இப்ப 2 பேர் செஞ்சதுல எது சரி எது தப்புன்னு பாக்குறோம். சரிங்களா? சபாநாயகர்ட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு, ஏற்கல. அது அப்ப எது அவமரியாதைன்னு பாக்கணும். தேசிய கீதம் வந்து பாட முடியாதுன்னு சொல்றது அவமரியாதையா? முடியாதுன்னு சொல்லி ஏற்கலைன்னு என்ன அர்த்தம் ஊர்ல? சார் ஏற்கலைன்னு என்ன அர்த்தம் ஊர்ல? தேசிய கீதம் ஒரு நிகழ்வினுடைய இறுதியிலும் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுது. எங்க போட்டுருக்கு? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டு. ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டு. இப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பத்திலும் முடிக்கும் தேசிய கீதம் பாடப்படும் எங்கேயாவது ஒரு இடத்துல. நான் வந்து உங்களுக்கு வேற காட்டுறேன். நான் உங்களுக்கு வேற காட்டுறேன். என்னன்னு, கவர்னர் எங்க வந்தாலும் முதல்ல தேசிய கீதம் பாடணும், கடைசியில் தேசிய கீதம் பாடணும். இது இருக்குதா? நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். லிட்டர் எழுதுற காட்டுறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தோட 30 வருஷம் வரலாறு இல்ல சார் இது. நான் சொல்லிட்டேன். ஆன்சர் சொல்லிட்டேன். எஸ், ஆளுநருக்கே இது பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இப்பதானே இது பிரச்சனையாகுது. அப்ப ஏதோ இதுல ஒரு நோக்கம் இருக்குன்ற சந்தேகம். சரி பண்ணணும்ன்றார். நீங்க வந்து வெறும்னா வந்து ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு சட்டத்தை மீறீங்க, மீறக்கூடாதுன்ற. இல்ல சார், சட்டத்தை மீறதா இருந்தா கான்ஸ்டிடியூஷன் மீறீங்க அப்படின்னா ஆர்டரே போடலாமே. ஏன் வேண்டுகோள் வைக்க? சண்டை தான் போடணும். அவரால் முடிஞ்சவர் செஞ்சுட்டார் சார். சட்டையை பிடிக்க முடியாதுல்ல, நல்லா இருக்காதுல்ல. ஆர்டர் போட்டு ஆர்டரை கேட்கலன்னா நீதிமன்றம் ஆர்டர் இருக்குங்க. நீதிமன்றத்துக்கு ஏங்க அவர் போகணும்? அப்புறம் ஏன் வேண்டுகோள் வைக்கணும்? அதுதான் சொல்ல, அதுதான் அவருடைய பெருந்தன்மை. தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் இருந்து ஒரு கவர்னர் வைக்க வேண்டிய நிலைமை வந்ததுதான் அவருடைய பெருந்தன்மை. இல்ல சார், தேசிய கீதம் பாட தயாரா இருக்கும். பாடுனாங்க, நேத்து நடந்துச்சு. தேசிய கீதம் தான் இசைக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் எப்பவும் போல முடிஞ்ச பிறகு நிகழ்வோட இறுதியில் அதான் அவர் சொல்றாரு, முன்னாடி ஒருக்க பாடுங்கன்றார். என்ன குறைஞ்சுன்னு சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொன்னார்னா நீங்க சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து தெரியாதுன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே படம். தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர் பெருமக்கள் பூரா பாடட்டும். நீங்க திமுக காரங்களை யாரையா பேட்டி எடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி 4 பேர் பேட்டி எடுத்திருப்பீங்க, பின்னாடி 4 பேர் பேட்டி எடுப்பீங்க. திமுக ஆதரவாளர்கள், திமுக காரங்க அத்தனை பேரையும் ஒரு தடவை தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்லி. தேசிய கீதமும் அதே மாதிரி தான் சார். அதுதான் சொல்ல வரேன். ரெண்டையுமே பாடுவார் வந்து ஆளுநர். உங்களுக்கு தகவலுக்கா? அதனால யார் அவமரியாதை பண்ணா அவரே சொல்லியிருக்காரு. பக்தி சிரக்தியோடு நீங்க யார் அவமரியாதை பண்ணா நீங்க புரிஞ்சுங்க. அவ்வளவுதான். நான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிற பெயர்ல நீங்க தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பாடம் திருப்பியும் சார் நீங்க தான் பாட மாட்டேன் ஒரு ஏற்கனவே நீங்க தானே சார் சொன்னீங்க. இவர் ரிக்வெஸ்ட் பண்ணாரு, கேக்குறாரு, அது முடியாதுன்ற. ஓபனிங்லயும் கேக்குறாரு. ஓபனிங்லயே கேக்கல. அவர் ஏற்கனவே இருக்குது, முடிவு போறது இருக்குது. அடிஷனலா ஓபனிங்ல கேக்குறாரு. அவருடைய புரோட்டோகால்ல இருக்கு. எஸ், சட்டமன்றமும் பாட மாட்டோம்னு சொல்லல, எப்பவும் போல நிறைவுல பாடுறோம்ன்றாங்க. நான் பதில் சொல்றேன். வேற ஏதாவது கேள்வி என்ன? இல்ல சார், இது ப்ரொஜெக்ஷன் வந்து தேசிய கீதத்தையே பாட மாட்டேன்ட்டாங்க. தேசிய கீதம் என்னன்னா அண்ணா பல்கலைக்கழக மேட்டரை மாத்தணுங்கிறது தான் ப்ரொஜெக்ஷன். அது நடந்தது. யாரோட நோக்கம் சார்? நீங்க சொல்லுங்க, யாரோட நோக்கம்? நீங்க அதை பத்தி பேட்டி எடுத்து வந்தீங்களா? இல்ல சார், அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் முடிஞ்சு போச்சா? அது குற்றவாளி தூக்கிலிடப்பட்டாரா? முடிஞ்சிருச்சா? அந்த வழக்கு விட்டீங்களா? நீங்க பேருக்கு என்ன பேட்டி கேட்டு வந்தீங்க? அண்ணா பல்கலைக்கழக ஆளுநர், தமிழ்நாட்டின் முதல் குடிமகன் வெளியே போறாருன்னா ஆளுநரோட பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படும் எங்களுக்கு எல்லாம் தெரியாதாங்க. நாங்க என்ன குழந்தை பிள்ளைலாங்க? நாங்க வந்து ஆந்திரால வந்திருக்கோமா? எங்களுக்கு தெரியாது. இங்க தானே உட்காந்துருக்கிறோம். வி நோ. இந்த சந்தேகத்தை வேறு சிலரும் வைக்கிறாங்க சார். ஆளுநரும் திமுகவும் கூட்டு சேர்ந்துட்டு இப்படி பண்றாங்களோ? அரசும் அப்படியா திமுக கூட்டுல இருக்குன்னு முடிஞ்சுங்க. ஆளுநர் இல்ல நான் ஏன் வக்காலத்து வாங்க போறேன்? எனக்கு என்ன பிரச்சனை? திமுக அந்த கூட்டுல இருக்குன்னா ஒத்துக்குங்க, அவ்வளவுதானே. அந்த அளவுக்கு நீங்க தேவேந்திரன் வாயிலிருந்து வந்துருச்சுல. ஆளுநரோட திமுக கூட்டு இருக்கு, பிஜேபியோட திமுக கூட்டு இருக்கு, நீங்க ஒத்துக்குங்க, எனக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா போச்சு.
ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேட்ச் எல்லாம் குத்திட்டு அதைத்தான் நான் யார் சொல்லிட்டு அந்த இருக்கேன் சார்னு? சார். அதைத்தான் சார் எதிர்க்கட்சிகள் நான் ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேட்ரு வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனை ஆக்குறீங்கன்னா என்ன நோக்கம்? நீங்க உங்க மனசாட்சிக்கு பாத்துக்கங்க. நான் சொல்றேன், நீங்க தான் சொல்றீங்க திமுக பிஜேபி கூட்டணும் பரம சந்தோஷம் முடிஞ்சு வச்சு கூட்டணி இல்ல சார். அதையும் ரிப்பீட் பண்ண போறீங்களா? நீங்க ரெக்கார்ட் பண்ணி இல்ல சார், ஆளுநர் இப்படி அரச அந்த வார்த்தையை பயன்படுத்துறது நீங்க அரச காப்பாத்துறதும் ஆளுநரும் கூட்டு அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறது நீங்க எடுத்து பாத்துங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்களே, அந்த சந்தேகத்தை வைக்கிறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்காது. திமுக கூட்டினாலே முடிஞ்சு வச்சிருக்காது. யாரோட இன்டெகிரிட்டி கேள்விக்குள்ளாக்கணும்? ஒருவேளை ஆளுநர் எப்பவும் போல கடந்து சென்றிருந்தாருன்னா எது கடந்து செல்லணும்? எது கடந்து புரோட்டோகால மீறவங்க கடந்து செல்லணுமா? புரோட்டோகால ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல கடந்து செல்லணுமா? எனக்கு புரியல. அவருக்கு கடந்து போகணும். உங்களுக்கு இந்த மாசம் சம்பளம் கொடுக்கல, உங்களுக்கு இந்த மாசம் சம்பளம் கொடுக்கல, உங்களுக்கு இந்த மாசம் சம்பளம் கொடுக்கல, என்ன செய்வீங்க? கடந்து போயிருவீங்களோ? இல்ல சார், அரசாணையே போட்டிருக்காங்க. துவக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சியின் நிறைவுல தேசிய கீதமும் இதுதான் தமிழக அரசினுடைய நிகழ்வுகள் நடக்கணும். அரசாணை அதுதான் போட்டிருக்கு. கவர்னருக்கு மட்டும்தான். சரிங்களா? இதற்கு பிறகு நடக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில், மழைக்கால கூட்டத்தொடரில், கோடைக்கால கூட்டத்தொடரில், பின்னாடி இருக்க அவசர கால எங்கேயுமே கவர்னர் கேட்கவே இல்லையே. கவர்னர் வரும்போது மட்டும்தான். நான் சொல்ற புரோட்டோகால் சட்டசபை புரோட்டோகால் இல்ல. நான் சொல்ற புரோட்டோகால் கவர்னருடைய புரோட்டோகால். வேர் எவர் ஹி கோஸ் இந்த ஸ்டேட் ஈவெண்ட்ஸ், அதுவும் ஸ்டேட் ஈவெண்ட்ஸ்ல தான், தனியார் கூடாது. நாங்கள் தனியார் ஈவெண்ட் நடத்தின போது எங்களுக்கு சிறப்பு வந்து கவர்னர் வந்து அங்கேயும் நாங்கள் இதே மாதிரி முதல்ல ஒரு தேசிய கீதம் போட்டோம், பின்னாடி ஒரு தேசிய கீதம் போட்டோம். நாங்கள் வழக்கமாக நாங்கள் போடும்போது தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் மட்டும் தான் போடுவோம். எங்களுக்கு ஒரு நாள் கெஸ்ட்டாக ஆளுநரே வந்தபோது நாங்கள் வந்து 2 வேளையும் தேசிய கீதம் தான் போட்டோம். அவருடைய புரோட்டோகால் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் தமிழ் தாய் வாழ்த்து போடாதீங்க தேசிய கீதம் தான் போடணும்னு சொன்னால் நாங்கள் போடணும் தான் சொல்லியிருக்கலாம். சட்டப்பேரவை வானளாவி அதிகாரம் கொண்டது தானே? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லைங்கிற நீதிமன்றம் சொல்லிருச்சு, ப்ரூவ் பண்ணிச்சு. திரு PH பாண்டியன் அவர்கள் எனக்கு வானளாவி அதிகாரம் இருக்குன்னு சொன்னபோது இல்லைன்னு சொல்லிருச்சு. எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்ட போதெல்லாம் இல்லைன்னு சொல்லிச்சு, ரீஜிஸ்டர் பண்ணி பல முறை தீர்ப்பு சொல்லிருச்சு. நீங்கள் வானலாவதிகாரம் சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் பல முறை சபாநாயகருடைய தீர்ப்பை, சட்டமன்றத்தோட முடிவுகளை, தீர்மானத்தை, சட்டங்களை எல்லாத்தையும் நிராகரிச்சிருக்காங்க. குழந்தை மாதிரி யோசிக்காது. அப்படின்னா இதுக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு தீர்வோட வரலாம். அதுதான் நடக்க போகுது. அதன் மூலமா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? திமுக அரசு என்ன செய்ய போகிறது? மக்களாட்சியிடம், மக்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு நீதிமன்றத்தை கொடுக்க போகுது. அதான் செய்ய போறீங்க. ஆளுநருக்கு எதிராகவே அவங்க நிறைய முறை இதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் தீர்ப்போட வந்திருக்காங்க. வந்து வரட்டும். அதே மாதிரி இப்ப என்ன பண்ண முழுக்க முழுக்க கோர்ட்டை போய் நீங்க எதுக்கு ஆட்சி நடத்த போறீங்கன்னு கேட்கிறேன். ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாரு, இல்ல இந்த விஷயத்தை அது நீங்க கேஸ் போடுங்க சார். ஆளுநர் அடம்பிடிக்கிறது நீங்க கேஸ் போடுங்க. நீங்க முடிக்கல, ஆளுநர் கேஸ் போட்டு மாறி மாறி கேஸ் போடுங்க. ஆட்சியை நீதிமன்றம் நடத்த போது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். சீமான் சொல்றாரு, அவர் சட்டமன்றத்திலிருந்து இல்ல தமிழ்நாட்டை விட்டே போயிருக்கலாம் அப்படின்றாரு. அவர் சொல்ற காலம் போக முடியுமா? அவர் பிரதமர் ஆகிட்டு இப்போ அனுப்பி விடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதை நீங்க கடைபிடிக்கணும். தமிழ்நாட்டுக்கு மரபு எப்போ வந்துச்சுன்னு கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு பேர் எப்போ வந்துச்சு அண்ணன் கேளுங்க. தமிழ்நாட்டோட மேப் எப்போ வந்துச்சு அண்ணன் கேளுங்க. தமிழ்நாடு எப்போ தமிழ்நாடு ஆச்சுன்னு அண்ணன் கேளுங்க. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்கல்ல. பாண்டியன் இருக்கும் போதா, சேரன் இருக்கும் போதா, சோழன் இருக்கும் போதா, பல்லவன் இருக்கும் போதா, எல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு 53, 57 ஒவ்வொன்னா சுதந்திரத்துக்கு பிறகு வாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு திருத்தணி எங்க இருந்துச்சு சொல்லுங்க. கன்னியாகுமரி எங்க ஆந்திராவோட குடும்பம் மறுபடியும் வந்துச்சு சொல்லுங்க. நீங்க எஸ் சார், இதெல்லாம் நடந்துச்சு. எப்போ சொல்லுங்க? தமிழ்நாடு மேப் எப்போ? தமிழ்நாடுக்குன்னு ஒரு குணம் இருக்கு சொன்னீங்களா, சொல்லுங்க. தமிழ்நாடுங்கிற மேப் எப்போன்னு சொல்லுங்க. அண்ணன் சொல்லட்டும். தமிழ்நாடுங்கிற பேர் எப்போ வந்துச்சு நீங்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அது 67 நீ உங்களுடைய பிறந்த நாள் எப்போ கொண்டாடுவீங்க? உங்க பேர் வைக்கும் போதா உங்களுக்கு பிறந்த அன்னைக்கா? ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு தான். சரி, நீங்க எப்போ தமிழ்நாடு தினம் எப்போ கொண்டாடுறீங்க? பதில் சொல்லுங்க. பஸ் தமிழ்நாடு பேர் வச்ச அன்னைக்கு இல்ல சார், அதுல நிறைய மாற்றுதல் இருக்கு. இல்லங்க, வேறு சிலர் வேறு விஷயம் பேசுறாங்க. சுதந்திர தினம் எப்பங்க சொல்லுவீங்க? சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு தானங்க. அப்ப தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு உருவான அன்னைக்கு தானங்க வச்சிருக்கணும். தமிழ்நாடு தினங்க தமிழ்நாடு உருவான தமிழ்நாடுங்கிற அந்த பேரோடயே அப்பதான் அது உருவாகுது. அதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைக்கும் பிறந்த 10 நாள் கழிச்சு தான் பேர் வைப்பாங்க. ரைட்ங்களா? நீங்க பிறந்த நாள் எப்ப கொண்டாடுவீங்கன்னு கேட்டேன். தெரிஞ்சுக்கங்க. நீங்க தயவுசெய்து வரலாறுலாம் கேளுங்க. அண்ணே சீமான்ட்ட கேளுங்க. இல்ல சார், தமிழ்நாடு இன்னொரு ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு வந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டுல இருந்தா மத்தவங்க எல்லாமே பிரிஞ்சு போறாங்க. அப்ப தமிழ்நாடு மாத்திரதா இங்க ஒரு அதிகாரப்பூர்வ மாநிலம் பிரியுதுலங்க. சென்னை மாநிலம்னா இன்னைக்கு இருக்கிற மேப் தான் வருதுலங்க. அன்னைக்கு தமிழ்நாடு கொண்டு வந்தீங்களான்னு கேக்குறேன். அதுக்கு அண்ணன்ட்டே கேளுங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு கன்னியாகுமரி நான் சொல்ல வரேன். அதான் அண்ணன் சொல்றாருல, இந்தியா விட்டு அவர் பிரதமர் ஆயிட்டு பண்ணட்டும்ன்றார். அவர் முதலமைச்சர் ஆகட்டும், அப்புறம் பண்ணட்டும். சீமான் திமுகவை கடுமையா எதிர்த்தாலும் இந்த விஷயத்துல ஆளுநருக்கு எதிராக தான் இருக்காரு. எந்த விஷயத்துக்கு நானும் சப்ஜெக்ட் நானும் சீமானுக்கு 100 முறை சப்போர்ட் பண்ணிருக்கேன்ல. எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே. அதுக்காக அவர் சொன்னங்களா ஆதரிக்கணும் எனக்கு இருக்கான்னு. ஈவன் தமிழ் தாய் வாழ்த்தே வேற வாழ்த்து கொண்டு வருவேன்னு சொல்றவர் கூட பண்ணிட்டு இருக்காரு. யாரும் கேட்க வழி இல்ல. பண்ணிட்டு இருக்காரு. உங்க தமிழ் தாய் வாழ்த்தை ஏற்க மாட்டேன்டாரு. அதை கேட்கற வழி இல்ல. தமிழ் தாய் வாழ்த்தை தப்பு இல்லாம பாடுவேன்னு சொல்ற கவர்னர் உங்களுக்கு கசக்குது. தமிழ் தாய் வாழ்த்தை நான் வேற வச்சிருக்கேன், உங்க தமிழ் தாய் வாழ்த்தை ஏற்க முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு இனிக்குது. அப்படி சொல்றவர் கூட ஆளுநரோட இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறார். அவர் கண்டிச்சு போட்டோம். அது நானே சொல்லுங்க. அவர் கண்டிச்சார், நான் என்ன செய்யணும்? அவர் பேக் பண்ணிட்டு போட்டு நான் சொல்லணுமா? ஆளுநர் வந்து கான்ஸ்டிடியூஷன், சீமானுடைய கொள்கை வரையறை கிடையாது. அவர் நினைச்சா மாத்திக்கிறது. அவருடைய கட்சியில் அவர் சொல்றாரு, எதிர்த்து போறவங்க எல்லாம் இஷ்டம் இருந்தாரு கஷ்டம் இருந்தா போன்றார். அப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்க முடியாது.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உருவாக்கின கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறார். அம்பேத்கர் உருவாக்கின கான்ஸ்டியூஷன்ல தேர் வில் பி a governor for the state இருக்கு. he is the head of the state இருக்கு. அம்பேத்கர் வேணாம்னு சொல்றாரு அவரு. கவர்னர் இவர் பிஜேபி வந்து நரேந்திர மோடி உருவாக்கின போஸ்டா கவர்னர் போஸ்ட்? அது ரொம்ப காலமா இருக்கு. ரொம்ப காலமா இல்ல, அம்பேத்கர் உருவாக்குனது. சரிங்களா? அது கவர்னர் உறுதிப்படுத்தினாரு. நம்ம 100 விஷயம் வேண்டாம் சொல்லிருக்கோங்க. புரிஞ்சுக்கங்க. கண்ணாப்பினா ஏதாவது பேசாதீங்க. சௌரியத்துக்காக நான் பிரிட்டிஷ்காரனை ஃபுல்லா நம்ம ஏத்துக்கல. எதை ஏற்கணும் எதை பண்ணணும் பார்த்து பண்ணிருக்கோம். அப்புறம் நமக்குன்னு உருவாக்கி இருக்கோம். இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சுதந்திர போராட்ட காலத்துல நம்ம கவர்னர் போஸ்டை எதிர்த்தமே. அந்த கவர்னர் வெள்ளக்காரன், இந்த கவர்னர் நம்மாளு. இது வேணும் அப்படின்னு ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் போய் உட்கார்ந்திருக்காரு, ஒரு இலக்கணேசன் போய் உட்கார்ந்திருக்காரு, ஒரு தமிழிசை உட்கார்ந்து. அப்பலாம் உங்களுக்கு இனிக்குதா? ஒரு தமிழர்கள் 4 பேர் கவர்னருக்கு இனிக்குதா? சீமான் எதிர்க்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சார், அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜயும் தான் எதிர்க்கிறாரு. விஜய் வந்து ஒரு பழக்கம் வச்சுட்டாரு. இப்ப தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தாரு. பெட்டிஷன் கொடுக்கும்போது என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு. மத்திய அரசு வந்து பெஞ்சல் புயலுக்கு காசு. பெஞ்சல் புயல் எப்போ நடந்துச்சு? பெஞ்சல் புயல் எப்போ நடந்துச்சு? முதலமைச்சரே போயிட்டு வந்து அந்த மேட்டர் முடிச்சு அடுத்த மேட்டருக்கு போயிட்டார். இவர் வந்து பெஞ்சல் என்ன தென்னை மரத்தில் ஒரு குத்திட்டோம், பனை மரத்தை குத்தலைன்னு அங்கிட்ட ஒரு குத்திடும். அதுதான் இப்போ வந்து அந்த அறிக்கை எடுத்து பாருங்க தயவுசெய்து. ஏன் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு மரபு ஏதோ அந்த எந்த ஆளுநராலும் ஏற்கணும் ஒரு பக்கம் சொல்லிட்டார், இந்த பக்கம் வந்து அடுத்த பயன்படுத்திக்கிறார். கவர்னர் ஆளுநர் செஞ்ச தப்பு இதே தான். தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் குத்து. அவர் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்க அவர்லாம் எதிர்க்காங்க. இல்லை சார், இப்போதான் அரசியலுக்கு வந்தவரே இந்த விஷயத்துல நம்ம ஸ்டாண்ட் வந்து அவருக்கு தெரியாதுலங்க. நம்ம ஒரு நியாயம் பார்க்கணும்ல. நீங்க அவங்களா ஒரு நீங்க திரு கமலஹாசன் அவர்களே அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு. இவ்வளவு தூரம் வந்து புள்ளியில் இருந்தவர். அவர் வந்து முதல்ல ஒரு வார்த்தை விடுறாரு, அப்புறம் ஒரு வார்த்தை மாத்திர டிவி எல்லாம் உடைச்சார் பாவம். சார் ஸ்டாண்டு மாறுறதானே சார்? அதான் சொல்ல வரேன். அதனால தான் சொல்றாரு புதுசாக அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, லெட் ஹிம் கம் அப்படின்னு. கொள்கை சார்ந்த விஷயம் இல்ல. அவங்க கவர்னர் போஸ்டே எதிர்த்த கட்சி இல்ல. அப்புறம் ஏன் கவர்னர் போய் கேட்டான்னு கேட்பீங்களா? அவர் சங்கடமா இருக்காரு. அவ்வளவுதான் போய் கொடுத்துதான். அவ்வளவுதான் பாயிண்ட். இந்த இன்னைக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அமல்ல இருக்கு. அதனால கவர்னர் இருக்காரு. அண்ணன் சீமானும் தளபதி விஜய் அவர்களும் பிரதமராகவும் ஜனாதிபதியாக வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் மாத்திடுவோம், அன்னைக்கு நம்ம வந்து ஜனாதிபதி கவர்னர் போஸ்ட் எடுத்துருவோம். அதிமுகவினரும் தமிழ் மரபு அப்படிங்கிற தமிழ்நாடு சட்டமன்ற மரபுங்கிற விஷயமெல்லாம் பேசுறாங்க. இந்த விஷயத்துல ஒரு தீவிர எதிர்ப்பு அல்லது தீவிர ஆதரவு ரெண்டு நிலைப்பாடும் இல்லாத மாதிரி தானே ஒரு எனக்கு தெரியல. நீங்க ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இவர் என்ன சொன்னான்னு சொல்லுங்க, நான் சொல்லுவேன். அப்படியாமல அப்படின்னு இல்ல சார், எந்த ஒரு பக்கமும் இல்லாம ஒரு என்ன யார் சொன்னான்னு சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி சீமான் பேரை சொன்னீங்க, நான் பதில் சொன்னேன். விஜய் பேரை சொன்னீங்க, நான் பதில் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. யாரையான கண்டனம் இல்ல, இல்லனா உங்களுக்கு ஆதரவும் இல்ல. அங்க போய் கேளுங்க. ஆதரவும் இல்ல, அங்க போய் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அதை எப்படி பார்க்கிறதுன்னு கேக்குறேன். அவங்களுடைய சௌரியம் சார். நாம அவங்களை போய் நீ கண்டனம் தெரிவிச்சு சொல்லணும். கண்டனம் தெரிவிச்சதுல உள்ள நியாயம் இருக்கா இல்லையா நான் சொல்லுவேன். கண்டனம் தெரிவிக்காதவங்களை தெரிவிங்க நான் சொல்லணுமா? கண்டனம் தெரிவிக்க கொண்டு வந்த மரபு தான் இது. ஜெயலலிதா காலத்துல அதிமுக கொண்டு வந்த மரபு தான். ஆனா இப்படியான ஒரு எந்த பக்கம் ஜெயலலிதாக்கு எதிராக இருக்காங்களா? ஜெயலலிதாக்கு எதிராக மீறாங்களா? இல்ல இந்த மரபை காப்பாத்துறது அவங்க மரபை காப்பாத்தாம கவர்னர் எங்க போனாரு? மரபை எங்க காப்பாத்தாம தமிழ் தாய் வாழ்த்து நிறுத்துங்கன்னா தான் மரபை மீறாரு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசை பண்ணிக்கலாமே, யார் வேண்டாம் பாடல இன்னொன்னு போயிட்டாரு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தானே சொல்றாரு. அப்புறம் என்ன அது என்ன மாறுறாரு? தமிழ் தாய் வாழ்த்து வேண்டாம்னு சொன்னா மரபு மீறாரு. இல்ல தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம், அதன் பிறகு கடைசியாவும் தேசிய கீதம்ன்றார். என்ன எதுக்கு 2 தடவை அங்க தமிழ் தாய் வாழ்த்து? உங்களுக்கு 2 தடவை வேண்டாம் 3 தடவை வேண்டாங்கலாம் பண்ண முடியல. உங்களுக்கு நாள் பூரா வந்து புகழ் பாட முடியுதுல. இதேதான் அவங்க நாள் பூரா வந்து அரசாங்கத்தை பத்தியும் திராவிட மாடல் பத்தியும் முதலமைச்சர் பத்தியும் துணை முதலமைச்சர் பத்தியும் எவ்வளவு புகழ் பாட முடியுது. ஒரு தடவை தேசிய கீதம் எக்ஸ்ட்ரா பாடினான்னு ஏன் பாடணும்னு கேக்குறாங்க. உங்க இஷ்டத்துக்கு பாட முடியாதுன்றாங்க. என்ன மரபு? என்ன விதி? விதி மரபு இல்ல விதி. இதே அவங்களும் சொல்றாங்க சார். சரி, வேற இந்த விஷயம் இப்படியே வருஷம் நடக்குது சார். போன வருஷம் இதே மாதிரியான ஒரு செயல். எப்பயுமே நான் செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். ரூலில் இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டாரு, நேரில் சொல்லிட்டாரு, சம்பவம் நடக்கும்போதே சொல்லிட்டாரு ஒரு ரிக்வெஸ்ட். பஸ் அடுத்து ஒரு தேசிய கீதம் பாடுங்க. அப்பயும் மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் என்ன செய்ய முடியும்? மாட்டேன்னு சொல்லவங்க தான் நீங்கள் கேள்வி எழுப்பணும். ரெக்வஸ்ட் பண்ண வர இல்லையே. அடுத்த என்னதான் சார் திருப்பியும் அடுத்த வருஷமும் இதே மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும். பல ஆளுநர்கள் சட்டமன்றத்துக்கு வந்து இந்த விஷயத்தோட நின்றுட்டாங்க, இந்த மரபை ஏத்துக்கிட்டாங்க. இவரும் இந்த மரபை ஏத்துக்கிறாரு. இவரும் இந்த மரபை ஏத்துக்கிறாரு. மரபை மீறல. இவர் வந்து விதியை சுட்டி காட்டுறார். கான்ஸ்டியூஷனுடைய மேண்டேட்டை செய்யுங்க. ஒரு ஆளுநரும் ஒரு குடியரசுத் தலைவரும் ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்னு கணக்கு இருக்கு. இதே சட்டமன்றம் நாளைக்கு கூடும்போது அவர் கேட்க போறதில்ல. இதே சட்டமன்றம் ஒத்தி வைக்கப்பட்ட பிறகு அடுத்த 2 மாசம் கழிச்சு கூடும்போது கேட்கல. பட்ஜெட் தொடரில் அவர் வந்து தேசிய கீதம் பாடுங்கன்னு கேட்கல. சரிங்களா? பட்ஜெட் போட போறாங்க. பட்ஜெட் போடும்போது தேசிய கீதம் பாடுங்கன்னு கேட்கல. ஆளுநர் வரும்போது இது விதி, இது கான்ஸ்டியூஷன் மேண்டேட். அதான் அவர் சொல்றார். அவர் வந்து நீங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லல. இதே சட்டமன்றத்தை சொல்லல, ஒவ்வொரு கூட்டத்தொடரையும் சொல்லல. சில தீர்ப்புகள் சுட்டி காட்டுறாங்க சார். தேசிய கீதம் பாடலைன்னு
அதாவது எழுந்து நிற்கிறாங்க, ஆனால் பாடலைங்கிறதுக்காக சில மாணவர்கள் வந்து பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட போது அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அப்படியெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்லாம் சில தீர்ப்புகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இதுக்கும் சம்பந்தப்படுத்துறதே உங்களுடைய மேட்டிமையை காட்டுது. சிலர் சம்மந்தப்படுத்துறாங்கன்னு நான் என்னத்தை சொல்றேன், நான் அவங்களுடைய மேட்டிமையை காட்டுது, அவ்வளோதான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதில் வந்து அப்பாவு பாடலைன்னா பிரச்சனை, ஸ்டாலின் வந்து அமைதியாக இருந்தாருன்னா பிரச்சனை, இதில் வந்து 234 பேர்ல யார் யார் பாடினாங்கிறதா பிரச்சனை இல்லை. இந்த விதி நீங்கள் வாயை திறந்து பாடலை அப்படின்னு யாரோ குழந்தைங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை இது எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? இல்லை சார், இந்த விதி ஆளுநர் வந்து அப்படி பாடியிருக்கணும், துவக்கத்திலையும் பாடியிருக்கணும். அன்சேலஞ்சா விதி இருக்கு. அன்சேலஞ்சா இருக்கும்போது எப்படி சார் இப்படி ஒரு மரபை உருவாக்க முடியும் தமிழ்நாட்டில்? கவனிக்காம இருக்கிறாங்க, 100 முறை மாத்துறாங்கல்ல. 30 வருஷம் ஆயிடுச்சுல்ல சார். ஆமா, கவனிக்காம இருக்கிறாங்க. 30 வருஷமா மாத்தினா சரி பண்றாங்க. 75 வருஷமா கரண்ட் இல்லாமல் இருந்துச்சுல, பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ கரண்ட் கொடுக்கல. 75 வருஷமா தண்ணி இல்லாமல் இருந்துச்சுல, பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ தண்ணி கொடுக்கல. அது மாதிரி ஒன்று இல்லாமல் இருக்குது, அதை மாத்துறாங்க, சரி பண்றாங்க. இப்போ தேசிய கீதம் பாடுங்க பாடுறாங்க. இப்போ இது சீமான் மாதிரியான தமிழ் தேசிய பார்வை கொண்டவங்களுக்கு இது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயம். என்ன தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிரானதா? தமிழ் தாய் வாழ்த்து தான் வேற கேட்குறாங்களே. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு எதிரான நீங்க எப்படி இதை திணிக்க முடியும்? நாங்க எங்களுக்கு ஒரு மரபு வச்சிருக்கோம், ரூல் வச்சிருக்கோம். கவர்னருக்கு இந்த மரபு இருக்கு, கவர்னர் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அது இருந்தாகும். எதுக்கு நீங்க வந்து உதயநிதிக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு அவர்கிட்ட போனீங்க? அவ்வளவுதான், அதான் சட்டம். அது நம்ம இஷ்டம் கிடையாது. ஏன் சௌரியத்துக்கு ஒன்று உங்க சௌரியத்துக்கு கிடையாது. அண்ணன் நாளைக்கு அண்ணன் சீமான் முதலமைச்சர் யார்கிட்ட போய் பதவி இருப்பார்? அவரே போய் உட்காந்துக்குவாரா? ஆளுநருங்கிறது தேவையில்லை, அது இந்தியாவுடைய திணிப்பு. நானே உட்காந்து இன்னைக்கு காலிலேருந்து நான் தான் முதலமைச்சர் சொல்லுவாரா? சரி, அவர் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றார்னு யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? தேர்தல் ஆணையம் சொல்லணும். தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு தனியாக வச்சிருக்காரா? அகில இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துது. அகில இந்திய தேர்தல் ஆணையத்தை போட்டியிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், வாக்குகளை எண்ணி சொல்றவங்க தானே. அதுதான் சொல்றேன். அதுக்கு சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்க உங்களுக்கு? அவங்க தான். அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான் பாஸ். நீங்க வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆஃப் ஓட்டு போடுறவங்க தானே சார். நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டால் எவ்வளோ ஓட்டு யார் சொல்லணும்? உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு யாருங்க சொல்லணும்? அவங்க தான். சரியா தானே. அதில் முறைகேடுன்னு யாருக்கு எங்க கேஸ் போடுறீங்க? யார் மேல கேஸ் போடுறீங்க? தேர்தல் நம்பர் கூடிருச்சு, நம்பர் குறைஞ்சிருச்சு, எந்த பாட்டு நமக்கு தாமரை விழுகுது, யார் மேல போடுறீங்க? உங்களுக்கு வந்து நீங்க எம்ஏ பாஸ் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு யார்? பாஸ், யூனிவர்சிட்டி. அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் தான் நீங்கள் வெற்றி தோல்வி, பாஸ் ஃபெயில், சக்சஸ் லாஸ்ட், இதை கொடுக்குறது அவங்க தான். தேர்தல் ஆணையம் வந்து அகில இந்திய தேர்தல் ஆணையம் ஆச்சு, அதில் பிஜேபி சொல்லவங்க தான் தேர்தல் ஆணையம் உட்காந்துருக்காங்க. நீங்க தான் வந்து அகில இந்திய கணக்கில் எதுக்க மாட்டீங்க, இந்தியாவை ஏற்க மாட்டீங்களே, தேர்தலில் போட்டியிட மாட்டேங்க. உள்ளாட்சி தேர்தல் மட்டும் தான் போட்டியிட, மாநில தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கு. அதனால உள்ளாட்சி தேர்தல் மட்டும் அண்ணன் சீமான் சொல்லட்டும், உள்ளாட்சி தேர்தல் மட்டும் தான் போட்டிடுவேன், எங்க ஊரு நாங்க எங்க தேர்தல் ஆணையம். அடுத்து என்ன சார் நிகழும் இந்த விஷயத்துல? ஆளுநரினுடைய அடுத்த மேட்டர் போயிடுவோம். நம்மலாம் சட்டம் ஒழுங்கு பத்தி பேச மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆளுநர் உரையில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு இருக்கு, அதை நம்ம வந்து பாராட்டி பேசிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். பியூட்டிஃபுல்லாக எல்லாரும் அடுத்த உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்து அண்ணா பல்கலை மாணவி என்னாச்சுன்னு கேட்க மாட்டீங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளோ பாலியல் வன்மம் நடந்துச்சு பேச மாட்டீங்க. இருந்தாலும் தமிழை வந்து ஆளுநர் புண்படுத்திட்டார் சார் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவீங்க. அவ்வளோதான். நீங்கள் அவர்கள் ஆடுறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய மகுடிக்கு நீங்கள் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஹாப்பி. எதிர்கட்சிகள் மறுபடியும் அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, பேசுவாங்க. நீங்க பேச மாட்டீங்கல்ல. யார் அந்த சார்னு அவங்க வந்து 60 பேர் டிஷர்ட் போட்டு வந்தாங்க, சட்டை போட்டு, யாரும் பேசுறதில்ல. நீங்க எத்தனை பேட்டி காலில் எடுத்தீங்க சொல்லுங்க? நேற்று சமயம் 24 ஹவர்ஸ்ல யார் அந்த சார்னு எடப்பாடி பழனிசாமி சார் ஆரம்பத்தில் பெரிய செய்தியாச்சு. ஒரு செகண்ட் இருங்க சார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அத்தனை பேருமே போட்டு வந்ததை நீங்க எத்தனை பேட்டி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல? இல்ல சார், அதற்கு பிறகு இது பெரிய விஷயம் ஆயிடுச்சு இல்ல சார். அதைத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மேலே வந்து யார் அந்த சார் பெருசாக இருக்கும், யார் அந்த சாருக்கு மேலே வந்து உங்களுக்கு தேசிய கீதம் பிரச்சனையாக இருக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு அழுத்தி காணாம பண்ணதான் ஐடியா. யாரோட ஐடியா? உங்க ஐடியா, தேவேந்திரனோட ஐடியா. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் தி சேம் சேனல். நான் எப்படி சார் இப்படி ஒரு ஐடியா? ஒரு பேட்டி கேட்டீங்களா நீங்க? சார் அண்ணா பல்கலைக்கழக மாட மேட்டர் என்னாச்சு? இல்ல சார், அதை பெரிய விஷயம் இல்ல. ஆளுநர் வெளிநடப்பு செய்யறது. ஒரு புள்ள பாலியல் வன்கொடுமைக்கு படிச்ச இடத்துல ஆளாக்கப்பட்டிருக்கு, அதை விட இது உங்களுக்கு முக்கியமான மேட்டர். அவ்வளவுதான். நாட்டின் முதல் குடிமகன், தமிழ்நாட்டின் முதல் குடிமகன் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்யறார். அது பெரிய விஷயம் இல்லையா சார்? எதனால தேசிய கீதம் இசைக்கப்படல துவக்கத்திலேயே? அவ்வளவு. அப்ப அதுதான் அது ஏன்னு கேக்குறது தானே அந்த இடத்துல முக்கியமானதாகும். நீங்க அப்படி அவர்தானே நாளைக்கு கவர்மெண்ட்டை பத்தி எப்படின்னு படிப்பாரு, என்ன செஞ்சிருக்காருன்னு படிப்பாரு. கவர்னர் வந்து உங்களுக்காக ஏங்கி நிக்கல, தேவேந்திரன் வந்து பேசணும். ஆனா அந்த குழந்தை ஏங்கி நிக்குது, தெரிஞ்சுக்கங்க. அந்த குழந்தை தான் ஏதிலியா நிக்குது. கவர்னர் வந்து நீங்க 100 பேர் ரிசல்ட் பண்ணாலும் அவருக்கு கான்ஸ்டிடியூஷனல் செக்யூரிட்டி இருக்கு, சேஃப்டி இருக்கு, அவர் பாத்துக்குவார். அந்த விஷயத்துக்கு தானே சார் நாளைக்கு அது அவர் பாத்துக்குவாருங்க. அவர் பாத்துட்டாரு. பாதிக்கப்பட்ட குழந்தை யார் பேசுவா? தமிழிசை சவுந்தரராஜனோ வானதி பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு யார் பேசுவா? பிரேமலதா விஜயகாந்தோ இத பத்தி தானே பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு யார் பேசுவா? பத்தி தானே பேசுறாங்க. அனிதாக்கு எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கீங்க? அனிதாக்கு எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கீங்க? கூட நிக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள்லாம் இந்த விஷயத்தை பேச வேண்டியவங்க எல்லாம் ஆளுநர் வெளியே விவகாரத்துல பேசுறாங்க. என்ன நீங்க சுத்தி அந்த கேள்வி தான் வைக்கிறீங்க? நீங்க இந்த பேட்டி கேட்டீங்க, நான் வந்து நான் தான் வம்படியா அந்த குழந்தை மேட்டர் எடுக்கிறேன். நீங்க அந்த குழந்தை மேட்டர் எடுத்தீங்களா?
நீங்க வந்து நேத்து நீங்க பேட்டி, நீங்க அடுத்த ஒரு பேட்டி, நான் எல்லா பேட்டியும் சுமூகமா போயிருந்துச்சுன்னா அந்த விஷயம் தானே பேசியிருப்போம். எதிர்க்கட்சிகள் பேசியிருக்க மாட்டீங்க. அவர்கள் ரொம்ப தெளிவா மகுடி ஊதினார்கள். நீங்கள் ரொம்ப அருமையாக ஆடுகிறீர்கள் சார். இதுல ஆளுநரும் தானே சார் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்படி பார்த்தா நான் அப்பயே சரின்னு சொல்லிட்டேனே. ஆளுநர் திமுக கூட்டுன்னு சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்ட்டேனே. திமுக கூட்டில் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் ஒன்றும் மறுக்கல. நான் எதாவது ஆட்சேபனை பண்ணேனா? ஆளுநர் சொல்லாங்க, நான் ஏன் ஆளுநரை காப்பாற்றணும்? நான் காப்பாற்றுற இடத்துல ஆளுநர் இருக்கிறார். அப்போ ஆளுநர் ஒருவேளை இப்படியான சம்பவம் நடக்கலைன்னா யார் அந்த சார்ன்ற அந்த விஷயம் தான் பெரிய ஒரு செய்தியா. அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதான் நீங்க கேள்வி வச்சிருப்பீங்க. அப்பவும் வேற ஏதாவது இருந்திருக்கும். ஆமா, உங்களுக்குலாம் ஒரு பெரிய தெளிவு இருக்குல்ல. ஓகே. ஸோ இப்போ இது சட்ட ரீதியாக இந்த விஷயத்தை மாற்றுறதுக்கான நடவடிக்கைகளை ஆளுநர் மாளிகை எடுக்குமா சார்? சட்ட ரீதியாலாம் போகிறது சரியில்லைங்கிற என்னுடைய பார்வை. சட்ட ரீதியாக போனால் திரும்ப நான் ஏற்கனவே சொன்ன போல நீதிமன்றம் கையிலேயே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க. எல்லாத்துக்கும் நீ நீதிமன்றம் போகக்கூடாது. அது வந்து நீதிமன்றம் வந்து 4 தூண்களில் ஒன்று. அது வந்து அதே முழு தூணாக மாற்றக்கூடாது. அது ஒன்று தான் தாங்கி நின்றுடக்கூடாது. அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுடைய கடமையை செய்யணும், லெஜிஸ்லேச்சர் அவங்க கடமையை செய்யணும். முதலமைச்சரும் ஆளுநருமே பேசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இது. ஆளுநர் 100 முறை பேசிட்டார். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னது போல் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அங்கேயும் வந்து சொன்னேன், என்னுடைய வேண்டுகோள் ஏற்கப்படலன்றார். அப்புறம் வேறு என்ன பேசுவார்? அவர் சொல்லலைன்னா சார் ஒரு வார்த்தை சொல்லி தான் செஞ்சிருப்பேன்னு சொல்லிக்கலாம். நான் வந்து நீ அழைக்கும் போதும் சொன்னேன், நான் நேரில் வந்தும் சொன்னேன், கேட்கல. இவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ என்னதான் சார் இதுக்கு தீர்வு? அவ்வளோதான். இது நாகரிகமாக இந்த வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இதோட மோசமாக பண்ணுறாங்க. என்ன செய்ய முடியும்? ஜனநாயக நாட்டில் வந்து அடிக்கடி பண்ண முடியாது. இப்போ அடுத்த வருஷம் இதே நிலைமை தான் நீடிக்குமா? அது அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.